வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு எந்த எக்ஸாம்ஸும் இல்லை, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 25,000 அதிகபட்சம் 84,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 13/12/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை போஸ்டிங் இருக்குது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெக்ரூட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், பாஸ்கெட் பால், ஹாக்கி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வாலிபால், கிரிக்கெட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இதில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங். ஸோ அதில் அண்ணாச்சாலை சென்னையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். தென் இது பார்த்தீங்கன்னா 30/11/2024 இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. தென் இதில் பாஸ்கெட் பால் அப்படிங்கிற கேட்டகரியில் 4 வேக்கண்ட் இருக்குது. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹாக்கி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாக்கி மட்டும் இல்லாமல் இந்த ஹாக்கியில் உங்களுக்கு 4 போஸ்டிங் எல்லாமே மெயில் தான். அதே மாதிரி வாலிபால் இதுக்கு 4 போஸ்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரிக்கெட், ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பொசிஷன் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறதும் பார்த்துக்கங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்டுக்கு 13/12/2024 வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம் தான், 13 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வெப்சைட்லேயே போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் டேட் 13/12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 13/12க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அப்படிங்கிற கிரேடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கிளர்க் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு நீங்கள் 7th 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது தான். தென் இதுக்கு நீங்கள் வாலிபால், கிரிக்கெட்டு, ஸோ அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால், ஸோ இது எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கங்க. அடுத்தது ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்கெட் பால், வாலிபால், ஹாக்கிக்கு எவ்வளோ இருக்கணும், கிரிக்கெட்டுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி இதனோட குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC ST 100 rupees, அதர் BC MBC கேண்டிடேட்டுக்கு 750 rupees உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்க்கான ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 years, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MBC BCக்கு 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி கொடுத்துருக்கூடியது. தென் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ், ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸு, ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஸ்பீடு, அதே மாதிரி கேம் ஸ்கில் என்ன, இன்டர்வியூவில் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங்க்கு 100 மார்க்ஸ்க்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜுக்கு, தென் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்த அளவு உங்களுக்கு இவங்க ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு 30 மார்க்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 30 மார்க்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க, 25 மார்க் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது செலக்டடாக இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ட்ரையல் என்ன, அதே மாதிரி இன்டர்வியூ எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 50% ஆஃப் மார்க் இருக்குது. அதாவது 10th நீங்கள் 10th 50% ஆஃப் மார்க் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கங்க. அதாவது டோட்டலாக இவங்க 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிளர்க் அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்று ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து கொடுத்துருக்கூடிய எந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, அப்ளையும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.